கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவுக்கு நம் மகிமையையும் கனத்தை நம்ம செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட பல சூழ்நிலைகளை நினைத்து அழுகிற சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்திலே தோல்வியா, ஒரே அழுக, ஆண்டவரே என் வியாபாரம் தோல்வியா இருக்கிறதே, ஒரு பிசினஸ் முன்னேற்றம் வரலன்னா, அல்லது குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லைன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு அழுகை அழுது கொண்டே இருப்போம். அல்லது ஏதாவது நம்ம எடுத்த காரியம் முன்னோக்கி போகல அப்படின்னா கண்ணீர் விடுகிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அநேக இடத்துல உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் மிட்டம்ல நல்ல மார்க் வரலன்னா பிள்ளைங்க அழுதுறாங்க, ஒரு கவலையோட வாழ்றாங்க, ஒரு கண்ணீரோட வாழ்றாங்க. தன்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற வியாதியை நினைத்து சிலர் கவலைப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அழாதே என்று சொன்னார். இன்றைக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கிறதா? ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகனே மகளே நீ அழாதே, மகனே மகளே நீ அழாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், அந்த நாயின் விதவைக்கு அவளுக்கு ஒரே ஒரு மகன்தான், கைம்பெண்ணாய் அவள் இருந்தாள். திடீரென்று தன் மகன் மரித்து விட்டான். திடீரென்று மகனை இழந்து விட்டாள். எல்லாரும் தூக்கி கொண்டு அடக்கம் செய்ய போன நேரம் அது. இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். வந்து அந்த மகனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவருடைய தாயிடத்திலே ஒப்படைத்தார். எழுந்தான் மகன், பேச ஆரம்பித்தான். இன்றைக்கு உங்களுடைய செத்துப்போன வாழ்க்கை, பட்டுப்போன உங்களுடைய வாழ்க்கை, துளிர் விடாத உங்களுடைய வாழ்க்கை பேசப்பட போகிறது, பேச போகிறது. நீங்கள் கலங்காதீங்க, விசுவாசமா இருங்க. நீங்க தயவு செய்து நான் சொல்வேன்னா, நீங்க தைரியமா இருங்க. உங்களை தேற்றுறதுக்கு யாரு இல்லையா? உங்களோட பேசுறதுக்கு யாரு இல்லையா? நீங்க வேதத்தை எடுத்து படிங்களேன், அந்த வேதம் உங்களோட பேசும். எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நீ அழாதே. உங்களுடைய தேவையை நினைத்து, சூழ்நிலையை பார்த்து நீங்க அழ வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை தரும் தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் உள்ளத்திற்குள்ளே அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் அந்த குடும்பங்களுக்குள் கடந்து சென்று, மகனே மகளே நீ அழாதே என்று நீர் அவர்களை தேற்றுவீராக, ஆற்றுவீராக, அரவணைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். God bless you.